Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆனமுடி சிகரத்த பத்தி பார்க்க போறோம். இந்த ஆனமுடி சிகரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணாறுலேருந்து சரியா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மூணார் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்ல இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஆனமுடி சிகரத்துக்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்கு. இந்த ஆனமுடி சிகரத்தில பார்த்தீங்கன்னா, வரையாடுகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. இத வந்து இரவிகுளம் நேஷனல் பார்க்ன்னு சொல்றாங்க. இந்த இரவிகுளம் நேஷனல் பார்க்க பத்தி நம்ம இன்னொரு வீடியோவுல கண்டிப்பா பார்க்கலாம். இந்த ஆனமுடி சிகரம் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய சிகரமாகும். நாம இந்த வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம். அதனால பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட், அதற்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆனமுடி சிகரம், அதற்கு நடுவுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த அழக பார்க்குறப்போ, கவிதை எழுத தெரியாதவங்களுக்கு கூட கவிதை எழுதணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஒரு சிக்னரீஸ். இதில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வியூவும் கூட இருக்கு. அந்த மலைக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மிக அழகான ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காணிச்சிருக்கேன். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, அற்புதமா இருக்கும். நமக்கு மேகக்கூட்டங்கள் இல்லன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். நாம இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான ஒரு காற்று அடிக்குது. இந்த காற்று பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மேகக்கூட்டங்கள மெல்ல நகர்த்தி போகக்கூடிய ஒரு சூழல பார்க்க முடிகிறது. நம்ம இந்த வீடியோ எடுக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா, எப்பவும் யானைகள் வரக்கூடிய ஒரு பகுதி. எப்போ வேணாலும் யானைகள் வரலாம். ஏன்னா, அந்த மாரி ஒரு சூழல் மிகுந்த ஒரு பகுதி. யானைகளின் இருப்பிடம்னு கூட சொல்லலாம். அந்த மாரியான ஒரு பகுதியிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதனால இந்த வீடியோ ரொம்ப கவனமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த சோலைகள்ல தான் யானைகள் தங்கியிருப்பாங்க. இந்த அழகெல்லாம் பார்க்கணும்னா 2 கண்கள் பத்தாது. ஒரு கவிஞனால கூட இத வர்ணிச்சு எழுதுறதுக்கு வார்த்தைகள் வராது. ஏன்னா, அற்புதமான காட்சிய பார்த்துட்டு மெய் மறந்து நின்றுவாங்க. அப்படி ஒரு அழகுமிக்க ஒரு இடம் தான் இந்த நேஷனல் பார்க்குக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த இடம். இப்போ பார்க்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும். இந்த 100 வயசு உள்ள ஒரு மரத்த கீழ இருந்து பார்க்கும்போது, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொடைய விரிச்சு வச்சு கீழ இருந்து மேல பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூழல் நம்ம பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.